என்னடி நெட்டவழி ஒரே குசியா இருக்க? என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன தெரியுமாக்கா? எங்கேயோ டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சோம்னா வைர நெக்லஸ் கிடைக்குமாமாம்மா. என்னடி நெட்டவழி சொல்ற? உண்மையாவே சொல்ற? ஆமா மலரக்கா, உண்மையை தான் சொல்றேன். இது தெரிஞ்சாலும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பேசு. டான்ஸ் போட்டியில் நீ மட்டும் கலந்துக்கூடாது, உன் கூட உன் மாமியாவும் கலந்துக்கணும். அப்படி 2 பேர்த்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வைர நெக்லஸ். அதுக்கு அடுத்தது மாமே நான் சொன்னா வந்துடும், வாயை பொழந்துக்கிட்டு வந்துடும். டான்ஸ் ஆடி என் கூட டான்ஸ் ஆடு, ஆனால் அதுக்கு டான்ஸ் ஆட தெரியாது. வயர் நெக்லஸ்க்காக ஆடு, ஆடி தோத்துரும், நான் தான் ஜெயிக்க போறேன். அந்த வயர் நெக்லஸ் அதுக்கு இல்லை, அவ பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காக தான். நெட்டவழி நீ ஜெயிச்சிருக்காடி. நீ என் தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. நீ மண்ணக்க ஒண்ணா எனக்கு ஒரு அவமானடி. அக்கா, அந்த நெட்டவழி சிங்கக்குட்டி களத்துல இறங்குனா ஜெயிக்காத திரும்பி வராதுக்கா. இது நெட்டவழியோட சபதம். இங்க பாரு, நெட்டவழி சாப்பிதான் போகணும். பாருங்கடி பாருங்க, நாளைக்கு ஆடுற டான்ஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நீங்க மூஞ்சியில தொங்க விட்டு போவீங்க பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. என்ன மருமகளே இங்க உட்கார்ந்திருக்க? ஏன் கவலையில உட்கார்ந்திருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க சார். நாளைக்கு போட்டியில கலந்துக்கிட்டா வைர நெக்லஸ் கொடுக்கறேன்னு சொன்னாங்க ஜெயிச்சவங்களுக்கு. அதான் ஒரே கவலையில இருக்கிறேங்க சார். ஏன் மருமகளே, நீயே ஒரு சிங்கம். நீ கலந்துக்கிட்ட போட்டியில எதுல ஜெயிக்காத இருக்கிற? நாளைக்கு நீ கலந்துக்கோ. கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டு வைர நெக்லஸ் வாங்கிட்டு வா. கலந்துக்கிற பத்தி ஒன்றும் கவலை இல்லைங்க சார். என் கூட வந்து நீங்க ஆட வேணும், மாமியா மருமக ஆட வேணும். மாமியா மருமக போட்டியில வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வைர நெக்லஸ். இது நல்லா தான் இருக்குது. நாம ஜெயிச்சிட்டோம்னா, மருமகளுக்கு முன்னாடி நாம ஜெயிச்சிட்டோம்னா அந்த வயர் நெக்லஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம மகளுக்கு கொடுத்துட வேண்டியதா? தீபாவளிக்கு ஒரு இது சீரா கொடுத்துட வேண்டியதா? இதுக்கு ஏன் மருமகளை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? நானும் வர 2 பேர் ஆடலாம். நான் ஜெயிச்சாலும் உனக்கு தான் அந்த வயர் நெக்லஸ், நீ ஜெயிச்சாலும் அந்த வயர் நெக்லஸ் உனக்கு தான். இதுக்கே கவலைப்படுற? வா சமாளிப்போம், வா, நாம தான் ஜெயிக்க போறோம். கிளவி, அந்த வைர நெக்லஸ் நீ ஜெயிச்சிட்டா உன் பிள்ளைக்கு கொடுக்கலாம்னு நீ ஐடியா பண்ணிட்ட. நீ வந்து நீ ஜெயிச்சாலும் எனக்கு தான், நான் ஜெயிச்சாலும் எனக்கு தானே எங்கிட்ட வந்து பொய்ய சொல்ற. யாருக்கு அதுல வந்து பூவா சுத்துற? பாக்குறேன். நீ ஜெயிக்க போறேன்னு நினைக்கிற. நீ ஜெயிச்சிட்டாலே அவ்வளவுதான். சரிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நடக்க வேண்டிய பாட்டு போட்டியில நானும் மாமியாவும் ஆடுறோம். அதுல யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு வைர நெக்லஸ் கிடைக்க போகுது. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கு அந்த வைர நெக்லஸ் கிடைக்கும்னு. சரி, பாய்.